என் பாட்டால் தானே வாழ்றீங்கன்னு கேட்டார். எப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் உழைக்க அவங்க உழைச்சி சாப்பிட்றான் வாழ்றேன். படங்கள் தான் 134மா, பாடல்கள் 900 ரொம்ப அதிகம். அவன் இவன் வந்து போட்டு தப்பாவை போட்டு தட்டி காதை அழிச்சு வந்த காலத்தில் இப்போ வந்து விடுதலை ஒரே ஒரு பாட்டு போட்டாருமா, உன்னோடு நடந்தால் கல்லா அப்படியே ஒட்டிச்சு போச்சு. இதெல்லாம் ரியல் எஸ்டேட் மாரி ஆகிட்டு, எனக்கு ஒரு டாக்குமெண்ட் உனக்கு ஒரு டாக்குமெண்ட், ஆளுக்கு ஒரு இடத்த வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு இடம் தான் 10 பேர் டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. சரி, உங்கள் பாட்டு லிப்பு முண்டு பண்ணது நான் இல்லை, எனக்கு கூட நான் என்ன பண்ணுறது? அன்னக்கிளி ஒன்றை தேடுது லாலி லாலி லாலின்னு டீ கடையில் ஓட ஆரம்பிச்சோன்னேன். யாரா பாட்டு, யாரா பாட்டு, யாரா 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 அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தாண்டா பையன் தூக்கி எடுத்து வீசு. காலம் தாண்டி நம்ம நிற்கணும்னா, காலம் தாண்டி நம்ம புகழ் நிற்கணும்னா இதெல்லாம் பெருந்தன்மையாக இருக்கணுமா? சில இது போய்த்தான் ஆகணும். டிஎன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்களை வெல்கம் பண்ணலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள். சரி சார், நம்ம காப்பிரைட்ஸ் ராஜா அப்படின்னு சொல்லலாம். இளையராஜா போய் மாஸ்ட்ரோ போய் அது இப்போ வந்து என்ன சொல்றது, காப்பிரைட்ஸ் ராஜானாலே பதறாங்க, காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கார். ஜாம்பவான் அந்த பேர்லாம் போய் இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாருமே வந்து அவரோட பார்வை வந்து கண்ணோட்டம் ஃபுல்லா அந்த காப்பிரைட்ஸ் பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ அவருக்கே ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க, அது கவனிச்சிங்களா? இல்லை, ஆக்சுவலாக முதல்ல இசைஞானி இளையராஜாவுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல நானும் ஒருத்தர் சார், மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா உங்க இசைஞானி இசையை கழிச்சுட்டா நீங்க வெறும் இளையராஜா தான், ஒண்ணுமே இல்லை. சார், எனக்குலாம் அவர் பாட்டை கேட்காம வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம் சார், அந்த அளவுக்கு அவர் எனக்கு பிடிக்கும். அது மாதிரி எல்லாம் ஜூம் பண்ண தொட்டு தான் அவரும் ஒரு மாதிரி ஆயிட்டார் போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அப்படிலாம் இல்லை, என் பாட்டால தானே வாழ்றீங்கன்னு கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் உழைக்க அவங்க உழைச்சி சாப்பிட்றான் வாழ்றான். இதுல என்ன இருக்கு? யார் நம்பிக்கை இங்கே வாழ்றாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க கிங்குன்னா என் ப்ரொஃபஷன் நான் கிங்கு, உங்க ப்ரொஃபஷன் நீங்க கிங்கா இருங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணுமே. ஒருத்தர் வீட்டுக்கு அன்னைக்கு உழைச்சி வீட்டுக்கு காசு கொண்டு வர்ற எல்லாருமே அந்த வீட்டோட ராஜா தான். குடும்பம் பட்டினியா இருக்குன்னு உழைச்சிட்டு வர்றான்ல, எல்லாருமே ஹீரோ தான். இது என்ன இருக்கு? எல்லாரும் நம்ம கொண்டாட நம்மள்ட்ட வந்து தலைங்க நம்ம ராம போகணும். தான் முதல் விஷயம். உண்மை. முதல்ல பார்வையாளர் கம்மியா இருக்குள்ள நம்ம ஒரு மாதிரி பேசணும். பார்வையாளர் அதிகரிக்க இன்னும் பணிவு என்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம லாங் லீவ் கொண்டு போகும். இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவாங்க மக்களை பொறுத்தவரை. கம் டு தி பாயிண்ட். இளையராஜா 1976 2001 உள்ள படங்கள் அத்தனையும் சரிகமபதனி கம்பெனி என்ன செய்யறாங்கன்னா, அதெல்லாம் கேஸை சொல்லிடுவோம். தயாரிப்பாளர்கிட்ட ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. சரி, காப்பிரைட்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாடல்களை. இதுல அன்னக்கிளி உட்பட, அன்னக்கிளில இருந்து ஆரம்பிச்சது படங்களை பெற லிஸ்ட் தான். மூன்றாம் பிறையே காணாம போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அதான் சொல்றேன், படங்கள் தான் 134மா, பாடல்கள் 900 ரொம்ப அதிகம். இந்த 5 நிமிஷம் போட்டு பாருங்க, ஆவரேஜ் எங்கேயே போயிடும். அவர் கணக்கு படம் தான் 134. சிம்பிளா தெரியும். 134 படம் இசைக்கிறது பெரிய விஷயமா? வெறும் படம் தான், வெறும் பாட்டு மட்டும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி வர்ற பிஜிஎம் எல்லாமே அவங்களுக்கு தானம்மா. படத்தோட கேரக்டர்ல வருது இல்லை, அது எல்லாமே அவங்க இசை தானே. படத்தோட சொல்றேன் டோட்டலாவே. நாலாம் ஒரு காலத்துல வந்து பாட்டு மட்டும் தான் இசைன்னு நினைச்சேன். படமே அவங்களோட படம் தானே. கண்டிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஸ்கோரேஜ் வந்து இளையராஜாவோட இது வந்து ஏமா எத்தனை பாடல்கள் வந்து அவன் இவன் வந்து போட்டு தப்பாவை போட்டு தட்டி காதை அழிச்சு வந்த காலத்துல இப்போ வந்து விடுதலை ஒரே ஒரு பாட்டு போட்டாருமா, உன்னோடு நடந்தால் கல்லா அப்படியே ஒட்டிச்சு போச்சு. அவ்வளவு திறமை இருக்கு ஐயா உங்கள்ட்ட. எத்தனை கிளைமேக்ஸ் காட்சிகளை அளவச்சிரும். கொஞ்சம் பெருந்தன்மையா இருந்திருக்கலாம். இவர் சும்மாவே இருந்திருக்கலாம். ஆல்ரெடி ஹைகோர்ட்டு ஃபேவரட்டெல்லாம் ஆர்டர் கொடுத்துச்சு, ரைட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அமேசான் ஐடியூஸ்ல எல்லாம் இவரும் பாட்டை வித்துருக்கிறாரு. இது ஒரே நம்ம நிலம் ரியல் எஸ்டேட் மாரி ஆகிட்டு, எனக்கு ஒரு டாக்குமெண்ட் உனக்கு ஒரு டாக்குமெண்ட், ஆளுக்கு ஒரு இடத்த வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு இடம் தான் 10 பேர் டாக்குமெண்ட் வச்சுருப்பான், வித்துட்டு இருக்கேன். இவங்க உடனே இவர் சும்மா இருந்திருக்கலாம். இவர் சரிகமபதனிக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சுடுறாரு, என் பாட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு படாக்களை தொலைச்சிடா அப்படின்னு. ஐயோ நாங்கள் தலைவரை உங்களுக்கு மறந்துட்டு வந்தோமே. நாங்கள் அவங்க 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 பிராண்டு தான், பெரிய கம்பெனி, எக்கோ அந்த மாதிரி வச்சுங்க, சிம்போனி மாரி அவங்க ஒரு பெரிய கம்பெனி. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பில்பார்டு மாரி அவங்க உள்ளவங்க, அவங்க என்ன செய்தாங்க, ஐயோ உங்களை மறந்துட்டு லிஸ்ட்லே இல்லையே, இவருக்கு ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணுப்பா அப்படி ரெடி பண்ணி இருந்தது எல்லாம் காப்பிரைட்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் வச்சுருக்கோன்னு தூக்கி அள்ளி விட்டாங்க. 134 படத்துக்கு நீ தான் தம்பி பாடக்கூடாது, எங்கள் பாட்டை நாங்கள் பாடுவோமே, நாங்கள் ஏர்டோன் வைப்போம் அப்படின்னு அவங்க ஒரு டெல்லி கோர்ட்டில் கொண்டாந்து அவங்க சப்மிட் பண்ணுறாங்க.
டெல்லி கோர்ட்டு டக்குனு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருச்சு, இடைக்கால தடை முடிஞ்சு போச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி பெருந்தொகை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் தயாரிப்பாளர்கிட்டருந்து. தயாரிப்பாளர் எங்கள்கிட்ட வித்துட்டாங்க காசு வாங்கிட்டு, நீங்கள் யார் அது வந்து கிளைம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அவன் இறங்கிட்டாங்க. சட்டப்படியே செல்லாதா சார்? சட்டப்படி இந்த இப்போ நான் சொன்னது சரிதான், இளையராஜாவுக்கு ஃபேவரட்டாக இருக்காது. நான் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வேணா போகலாமா? இப்போ இந்த ஒரு இது எடுக்கிறோம், இதுக்கு உங்களுக்கு சேலரி கொடுத்து, பேச்சாளருக்கு சம்பளம் கொடுத்து, காசு கொடுத்து, கேமராமேனுக்கு கொடுத்து, எல்லாம் கொடுத்து எடுக்கிறவனுக்கு தான் இந்த வீடியோ சொந்தம். பேசுகிற உங்களுக்கு சொந்தம் இல்லை, பேசுகிற எனக்கு சொந்தம் இல்லை, எடுத்த கேமராமேன் தம்பிக்கு சொந்தம் இல்லை, எடிட்டருக்கு சொந்தம் கிடையாது. சரி, இதில் பிஜிஎம் ஒரு மியூசிக் ஒன்று போடுறோம்னா அதுக்கும் சொந்தம் கிடையாது. இந்த செவருக்கு ஒரு எல்லாமே கிளைமிங் கேட்க முடியும், அப்புறம் கேட்க முடியாது இல்லைம்மா. லைட்டு கேட்குமான்னு எங்களுக்கு நான் தான் வித்துட்டேனே, என்னோட ஸ்பீச்சை உங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணிடுறேன், முடிஞ்சு போச்சு. பார்வையாளருக்கு தான் சொந்தம், அது ஓனருக்கு சொந்தம். போடுறதும் போடாத அவங்க ஒரு வெட்டி தூக்கி எறிஞ்சிடலாம். எத்தனை வீடியோ எடுக்கிறோம் எல்லாமே ஏற்றுறோம், சரியில்லைன்னு தூக்கி எறிஞ்சிடும். ஸோ அதுதான் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி ப்ரொடியூசர் தானம்மா, அவங்க தானம்மா பணம் போட்டு எடுத்தாங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் கிளைம் பண்ணுவாங்களம்மா. சரி, உங்கள் பாட்டு லிப்பு முண்டு பண்ணது நான் இல்லை, எனக்கு கூட நான் என்ன பண்ணுறது? அது ஒரு பிரச்சனை இருக்குது. இதுதான் பேசிக். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதை விட புரிதலாக எளிமையாக சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவர் வந்து முதல்ல ஒரு இசையமைச்ச படம் பார்த்தீங்கன்னா அன்னக்கிளி. அன்னக்கிளி படம் முதலில் படுதோல்வியை தழுவுகிறது. மறுபடியும் ரீரிலீஸ் எங்கே ஆகுதுன்னா டீ கடையில் ஆகுது. டீ கடையில் ஓடின படம் லிஸ்ட் எடுத்து பாருங்க, அந்த படத்தை விக்கிமீடியாவில் எடுத்து படிங்க. டீ கடையில் மறுபடியும் ஓடுது அந்த பாட்டுலாம். அன்னக்கிளி ஒன்ன தேடுது லாலி லாலி லாலின்னு டீ கடையில் ஓட ஆரம்பிச்சோன்னே, யாரா பாட்டு, யாரா பாட்டு, யாரா 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 அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தாண்டா பையன் தூக்கி எடுத்து வீசு. பண்ணையபுரத்து ராஜாவை இளையராஜா காமிக்கிறது அன்னக்கிளி. படம் மறுபடியும் ஓடுது, பிளாக் அண்ட் ஒயிட். சிவகுமார் சுஜாதா மேடம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகி ஓட ஆரம்பிச்சு. படம் தேட்டர்ல ஓடுச்சு. அப்பவே ரீரிலீஸ் ஆச்சா சார்? ஆமா, படம் முதல்ல போடுறேன்னு கைட்டிட்டாங்கம்மா, மறுபடியும் எடுத்து போட்டாங்க. பாட்டு கிட்டா இருக்கு, பாட்டுக்காண்டி படம் ஒண்ணுச்சுமா, பாட்டுக்காண்டி படம் ஒண்ணுச்சு. அப்புறம் தான் பாட்டுக்காண்டி படத்தை ஓட வச்சாங்க. அது இளையராஜாவால் மட்டும் முடிந்தது. நம்ம அவருடைய பெருமைகளோ, ஐயா உங்களுடைய பெருமைகளையோ உங்களுடைய புகழ்வான பக்கங்களையோ நாங்கள் மறைக்கவில்லை. ஆனால் கொஞ்சம் பெருந்தன்மையாக இருங்கள்ங்கிறதா என்னோட கருத்து. அவருடைய ஓன் பிரதர் கங்கை அமரன் அவரு பேட்டி இருக்கு, எங்க அண்ணன் ஏன் அப்படி அல்பி ஆயிட்டாரு, ஐயா நம்ம பாட்டுற அளவு பாடினாதான் நல்லது அப்படின்னாரு. அதுதான் உண்மை. என் வீடியோலாம் எடுத்து போட்டுமா, எடுத்து முன்ன பின்னால ஏதாவது எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்க. எனக்கு மகிழ்ச்சி, அதுதானே மகிழ்ச்சி. நான் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன இருக்கு, 4 பேர் எடுத்து அவங்க விருப்பத்தை போட்டுக்க வேண்டியதானே. அதுக்கு தானே சார் பாடுறாங்க, நீங்க மத்தவங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு தானே அந்த தொழில். நம்ம வந்து மகிழ்விக்கும் கலைஞனா இருக்கணுமா, நம்ம செய்தி சொல்றோம், அதுதானே விஷயம். இதுல இன்னொன்னு ரோசா பூர்விகான்னு ஒரு படம். அந்த படம் வந்து பயங்கர ட்ராஜடியா இருக்கும். சிவகுமார் சார் நடிச்சது. வெத்தலை வெத்தலையோ அப்படின்ட்டு ஒரு பாட்டு, என்னும் இல்லை என்ன எங்கும் மயக்கம்னு ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன பாட்டா நடக்கிற கருமண்டே, அந்த மாதிரி ஒரு ரேம்போ நீ கேட்கவே முடியாது. அந்த மாதிரி பாடல்கள் பல பாட்டு வந்து இளையராஜா போட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் தேவா போட்டிருக்காருமா. ஆமா சார், அவர் இளையராஜா நினைச்சிட்டு இருந்தேன், இல்லவே இல்லை, தேவா போட்டிருக்காரு. தேவாட்ட பேட்டி எடுத்தாங்க இப்ப, தேவாயிட்ட இந்த கருப்பாய் ஒரு வார்த்தை கூட கிட்ட கேட்கல போட்டாங்களாம். அப்போ மாலுக்கு போனார். அப்புறம் குழந்தை சொன்னான், கருப்பாய் பாட்டு கேட்டீங்களா, அவங்க அவர் தான்டா அவரு இந்த தாத்தா தான்னு தூக்கி அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் பாரு, எத்தனாவது தலைமுறைக்கு என் பாட்டு போய் சேருது, சந்தோஷம் போட்டுருங்க அல்லின்னு. அவ்வளவுதானே மேடம். இப்ப என்ன இல்லை இளையராஜாட்ட பண்ணையபுரத்துல வந்து வெறும் ஆர்மணியப்பட்டு வந்து ஒரு எத்தனை கோடிக்கு இடம் வச்சிருக்காரு. இந்த பிரிட்ஜ் இறங்கணும்னு அவரோட இடம் 138 வீட்டு நம்பர் இந்த இருக்கு மேடம், தியேட்டரோட இருக்கு வீடு. அப்ப இவ்வளவு அடைஞ்சாச்சு. அதே தியாகராஜன் சார் இருக்காருல்ல, பிரசாந்த் அப்பா அம்மா, அவர்கிட்ட போயிட்டு கேட்டாங்க உங்க பாட்டை எடுத்து போடுறாங்க அப்படின்னு. அவரு சொல்றாரு, நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், என் பாட்டை எடுத்து போடுவேன்னு சொல்லி. ஆமாம்மா, அவருக்கு டைரக்டர்மா, அவரு நீங்கள் கேட்ட எல்லாம் இருக்கும், பிள்ளை நீலா ஓ வசந்த ராஜா அதெல்லாம் அவர் எடுத்தது தான். நான் தான் பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு, போட்டு எங்க எடுத்து என் பாட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க போவோம் படத்துல. டிஆர் சார் அவர் பாட்டு எடுத்து பயன்படுத்துறாங்க. ஸோ நம்ம ஒரு காலம் தாண்டி நம்ம நிற்கணும்னா, காலம் தாண்டி நம்ம புகழ் நிற்கணும்னா இதெல்லாம் பெருந்தன்மையாக இருக்கணுமா. சில இது போய்தான் ஆகும் மேடம். அதை கங்கைமரன் சொன்னார், லைட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் பாடத்தொட்டு தான் நம்ம பாட்டு இந்த அளவுக்கு நிற்கிது இன்னைக்கு. மேடம், கடைசி ஓட்டுநர் இங்கே இருக்கும் வரை, கடைசி பயணங்கள் இருக்கும் வரை இளையராஜா இருப்பார். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஒரு டூர் போகிறதுனா 2 பென்ட்ரைவ் ஒரு பாட்டு தான் கேட்குறோம்.
போயிட்டு வர வரையும் பாடுது. இங்கே ஆரம்பித்து அங்கேயே பாடி கிடக்குது. அதில் 16 வயது நிலை சூப்பர் ஃபாஸ்ட் படம். யார்? பாரதி ராஜாவோட ஃபர்ஸ்ட் படம். பரட்டை பற்ற வச்சுட்டே பரட்டை ரஜினி வில்லனாக வருவார் அதில். அதில் வந்து செந்தூர பூவே செந்தூர பூவே யாரு? ஸ்ரீதேவி. செந்தூர பூன்னு ஒன்று கிடையாது, தெரியும் தானே? அது கற்பனை பூ. கற்பனை பூ. அது வந்து அடிச்சு தூக்குது. சப்பானிங்கிற கேரக்டர்ல கமலஹாசன் நடிச்சாருமா. ஒரு ஹீரோ கோமணத்தை கட்டி நடிச்சாரு கமலஹாசன். அவர் அந்த பாட்டையும் பயன்படுத்தக்கூடாது. ரெட்டவால் குருவி, ராஜராஜ சோழன் நான் ஆரம்பிச்ச பாட்டு அதுவும் போச்சு. முள்ளும் மலரும் மகேந்திரா சார் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் சார் 2 கை 2 காலு போனாலும் இந்த காலி பொழிச்சுக்குவாங்க சார். கெட்ட சார் பரவாயில்ல, நம்மள மனுஷங்க தானே, கேவலம் மனுஷங்க தானே பாரு. ரஜினி கை போயிடும். நல்லா இருக்கும் அந்த படம். மகேந்திரா சார் படத்தை எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணுங்க யாராவது வாங்கி. அந்த அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை, ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் வாங்கி படத்தை எல்லாம் ரீரிலீஸ் பண்ணி சம்பாதிச்சிடலாம். அதனால செய்யுங்க. யாராவது படம் எடுக்கிறேன்னு போட்டு கும்பி பாகம் எடுக்காம நல்ல படங்கள் எடுத்து விடுங்களேன். படம் எடுக்கிறடா பெருன்னு போட்டு உப்பா போட்டு கிளறி ஒட்டாது வச்சு இது என்ன சாப்பிட்டு பாருங்க, இது தயிர் சாதம், இது உப்புமாங்க. ஆனா நீங்க ரொம்ப ஓபன் டைப் சார். இது உப்புமாங்க, இது கூட தெரியல எப்படி ஹோட்டல் வைக்க போறீங்க. டேய் படமே இருக்கு தெரியல, குப்பையா எடுத்து வச்சுட்டு பாடுறான்னு போய் உட்காந்து பார்த்தா தண்டனை மாதிரி ஆயிடுதுமா. எப்படா வெளில வர்றது? டேய் பரவாயில்ல ஒரு அக்யூஸ் மாரி இருக்கடா, என்னடா இது விடுங்கடா, ஏதாவது பாப்கார்ன் தான் வாங்கி தின்னு கேட்டீங்க. நல்லா கூட்ட ஓடுது. ஒண்ணுமே இல்லை அந்த படத்துல. எல்லாம் வந்து மெரினா பீச்சில் உட்கார்றதுக்கு பேர் கொஞ்சம் பேர் தேடி வந்து உட்காந்துருக்காங்க. இந்த காதலர் தினம் படம் வந்து அப்படி ஓடிட்டு இருக்கு, மின்னலே வந்து அப்படி ஓடிட்டு இருக்கு. நான் போய் என் கதையை கேட்டீங்கன்னா வேற லெவலு. உயிருள்ள ஒரு உஷா போய் பார்த்தேன். 1983 வந்த படம். என் டேட்டா படத்துக்கு முன்னாடி போயிட்டார் டிஆர். போய் உட்காந்து பார்த்தேன். ஏன் கூட உள்ளவங்க நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க என்ன ஏன் பாப்கார்ன் என்ன இவ்வளவு ஸ்லோவா கிரிஞ்சா இருக்குது. நல்ல பேன்னு பார்த்துட்டு எங்க அப்பா காலத்து படையாது, வயசாயிட்டு படத்துக்கு அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல லவ்வெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. பெல்ஸ் பாட்டை பேண்ட்டை போட்டுட்டு அப்படிதான் டான்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் அந்த காலத்துல அப்படிதான் இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்கணும் மேடம், அப்படியே ஏற்றுக்கணும். நீங்க வந்து இது வந்து லாஜிக் பார்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் மனுஷன் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இயக்கம், இசை எல்லாம் டி ராஜேந்தர் தான். எதுவும் அடுத்தது கிடையாது. அதுவும் போச்சு. மூடு பணி முள்ளு மலர்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு இருக்கு. செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் ஜெயசாஸ்திர பாட்டு, சரத்பாபு ஜி போட்டு. அதுவும் போயிட்டு 900 பாட்டுல ஹைலைட்ஸ் மட்டும் எழுதி வச்சேன். அப்ப அவர் கான்செப்ட்ல என்னதான் சார் பாடுவாரு? அவர் 2001 பிறகு உள்ளது. இப்ப இவங்க தொடர் ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. இது அடுத்தடுத்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன? எல்லாரும் கிளம்பிடுவாங்க மேடம். குட்டீசல் போல குபுன்னு நான் தான் தயாரிப்பாளரு. இப்படி ஒரு ரூட் இருக்குன்னு. ஏன்னா இளையராஜாவை அட்டாக் பண்ண எல்லாரும் பயந்தாங்க மேடம். சில பேர் இங்க அட்டாக் பண்ண எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த டாபிக் நீங்க என்கிட்ட கொடுத்த பேர் ரொம்ப நேக்கு பார்க்க தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். மொழியை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அட்டாக் பண்ணா எல்லாரும் கிளம்பிடுவாங்க, நம்ம மேல ஏறிடுவாங்க. அதனால ஜாக்கிரதையா பேச வேண்டியது. அவரோட திறமைக்கு நம்ம இன்னைக்கு தலை வணங்குறோம். பட் உங்க தலை கணக்கத்துக்கு இங்க யாரும் தலை வணங்க மாட்டாங்க. உங்களுக்கு வயசாயிட்டு, முதல் விஷயம் ஏஜ் ஆயிட்டு. செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்றாரு ஷேக்ஸ்பியர். 2ஆம் குழந்தை பருவம். ஒரு 50-55 வயசுக்கு மேலே ஆயிட்டா, 60 வயசுக்கு மேலே ஆயிட்டா மருமகம் இருக்குன்னு வச்சுங்களேன் வீட்டில். உதாரணம் சொல்கிறேன், அவங்க சாயந்தரத்தில் பச்சி கிச்சி போட்டு சாப்பிடுவாங்க போல இருக்கு, நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. எங்கேயா பச்சி போட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, அவங்க ஃபீலிங்ஸ். நம்மள எல்லாமே வெளில சாப்பிட்றாங்க. வயதாகிட்ட 2ஆம் குழந்தைன்னு சொல்கிறாருமா ஷேக்ஸ்பியர். தப்பாகவே சொல்லலையே. குழந்தை, அவங்க குழந்தை போல ஆயிட்டார் அவர். மகள் இறந்து போச்சு பவதாரணி. ரொம்ப அல்ப வயசு. மயில் போல பொண்ணு ஒண்ணு, யூனிக் வாய்ஸ், பெக்யூலியர் வாய்ஸ். அது மாதிரி வாய்ஸே யார்ட்டையும் இல்லை. அந்த மாதிரி இவங்கள்ட்ட இருந்ததுமா அந்த வாய்ஸ். ஸ்வர்ணலதா மேடம். அவங்களும் செத்து போயிட்டாங்க. என்னுள்ளேன்னு சொல்லி வள்ளியில ஒரு பாட்டு இருக்கு. அது யாரை வேணுமோ பாட வச்சிரும், வாயை அசைக்க வச்சிரும். அந்த இடையில ஒரு பிஜிஎம் கூட ஒரு பாடி காமிச்சாங்க. யாரு? இந்த நீ ஆவனா ஷோவில் கண்ணு இல்லை நீயோ அப்படின்னு சொல்லி அப்படியே பாடிச்சு. ஆனாலும் அப்படின்னு சொல்லி அந்த வரியை பாடி காமிச்சது அம்மா. நமக்கெல்லாம் வராத ஒரு விஷயம் இசை. கல்வி மாரி இல்லது. நமக்கு என்ன இருக்கு? இளையராஜாட்ட எந்த இசை கல்வி இல்லை. இன்னைக்கு வந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுமா. ஆனால் அன்னைக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஹார்மோனி புட்டை வச்சு நம்மளை மகிழ்விக்க முடிஞ்ச ஒரு கலைஞன் கங்கையமரன் சார். கங்கையமரன் சார் வந்து கரகாட்டக்காரன்லாம் பட்டையங்களை முடிஞ்சோம். நல்ல வேலை இவரை போட சொல்ல போல இருக்கு. ஏன்னா அதுவும் சேர்த்து உள்ள வச்சு அமைக்கிருப்பாங்க. அது கங்கையமரனே போட்டுக்கிட்டாரு. அவரோட ஓன் படம் தானே அது. அதனால அவங்களே போட்டாரு. அதுல இல்லை அந்த கனகா மேடம்லாம். ஆமா, இந்த மானந்த எல்லாம் நம்புவீங்களா? கங்கையமரம் பண்ண பாட்டு. அவன் வாய்ஸுக்கும் அவன் பேஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. இளையராஜாட்டே அப்படி ஒரு குரல் உண்டு. அவர் அந்த மாதிரி ஒரு சிறந்த திரைக்கலைஞன்மா.
ஏன்னா முத்தான பாட்டு எல்லாம். சரி உங்கள் பாட்டை பாடக்கூடாது அப்படின்னா நான் ஒரு லாரியில் லோடு எடுத்துகிட்டு போகிறேன், சம்பாதிக்க தான் போகிறேன், இப்போ கேட்டுட்டு போகிறேன்னா என்கிட்ட கிளைமிங் வருவீங்களான்னு கேட்குறேன். சரியான கேள்வி. நான் அதை வச்சு சம்பாதிக்கிறேன், மேடையில் பாடி சம்பாதிப்பேன். அந்த காலத்துல மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒரு ஒரு டெம்போல எல்லாம் பாடிட்டு இருக்கிறது இவரோட பாட்டு தானே சார்? இன்னைக்கு வரைக்குமா? ஏன்னா நான் ஓப்பனா சொல்றேன், ஓப்பன் டாக் சொல்றேன். மற்ற ரகுமானையும் ஹாரிஸ் ஜெயராஜோ உள்வாங்கி எல்லாம் பாட முடியாது. காரணம் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. டக்குன்னு பாட்டாலே அவங்கள கதற வைக்க முடியும்னா அது இளையராஜாவோட பாட்டை மட்டும் தான் கேட்க வைக்க முடியும். ஒரு வாட்டி கேட்டாலே பதிஞ்சிடும் அப்படியே மனசுல. அதை இன்னைக்கு வரைக்கும் பாடுறாங்க கண்ணு தெரியாதவங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்களேன். எங்களை எல்லாரும் சம்பாதிக்கட்டும், உங்க பாட்டு தானே, நீங்க பெருமை தானே. திடீர்னு ஒரு மாற்றுத்திறனாளி பாடுற வேன்ல போய் ஒரு ஏறி பாடலாம் தானே, அவங்க மற்றவங்களாம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ஒரு கலைஞர்கள் இப்படி அவங்களுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. விகேடி பாலனையா அவங்களுக்கு தெரியுமா? செத்து போயிட்டார் ஐயா. அம்மா மதுரா டிராவல்ஸ்மா, மெட்ராஸுக்கு சொன்னார், நான் சென்னை வித்தவுட்டா தான் வந்தேன், அழுக்கு வெட்டியோட இன்னைக்கு நான் வித்தவுட்டு தான், எந்த ஃப்ளைட்லையும் எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடையாது அப்படின்னு சொன்னார் விகேடி பாலன். காரில் போக்குள்ள இந்த குப்பத்தொட்டில் சாப்பாடு சாப்பிட்டு டக்குன்னு காரை நிப்பாட்டி டிரைவர்கிட்ட காசை கொடுத்து சாப்பாடு வேணும்னு சொல்லி எல்லாரும் சாப்பாடு எடுத்து கொடுப்பாரான். சாப்பிட வச்சு இப்படி உட்காந்துருப்பேன், அழகு பார்ப்பேன். கேட்பாங்களா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு. இல்லை கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் நானும் அந்த நிலைமையில தான் என் வாழ்க்கை ஓடி இருக்கோம் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு அன்னைக்கிளிங்கிற ஒரு படம் ஹிட் ஆகலைன்னா யார் நீங்கள்? முதல்ல நாங்கள் பார்த்து கொண்டாடி இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறோம், கொண்டாட தயாராக இருக்கும், இன்னும் போடுங்க நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் போய் வரிஞ்சு கட்டி நிற்க முடியாது சொல்ல வர்ற. நம்மளை தாண்டி உலகம் போயிட்டே தான் இருக்கும், நம்ம மேலே அப்சார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அன்னைக்கு பார்த்தா மெட்ராஸ் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு பார்த்தா உங்கள் ஊர் அப்படியே இருக்கா? பூரா நெல் நட்ட இடத்துல கல்ல நட்டாச்சு, கொடி பறக்குது, ரியல் எஸ்டேட்டு. எங்கடா இங்கே எதாவது கிணற காணும், அதெல்லாம் துத்தாச்சு அப்பயா நீ, கொடி பறக்குது. போய் பார்த்துட்டு தான் போதும் ஹைவேஸ்ல. நானே ஆங்கர் பண்ணியிருக்கேன் சார். ஆமா ஆமா பண்ணுவீங்க. சுடுகாட்டை விற்கிறது சென்னைக்கு மிக அருகில், செங்கல்பட்டுக்கு மிக அருகில். தோணுனா தண்ணி வருதாமா, கடகால எப்படிடா போடுறது? தண்ணி வந்தா தோணுனா எப்படிமா தண்ணி வரும்? ஒரு அடியில தண்ணி வருதான், கடகால எப்படி போடுறது? கடல்ல மாதிரி புல்லர் வச்சு தான் போடணும். ஸோ எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். அடுத்த ஜெனரேஷன் நம்மளோட ஓவர்டேக் பண்றாங்க. ரகுமான் 2 ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காரா? அவரை ஸ்டேஜில் வச்சு கிழிக்கிறார் இளையராஜா. வாங்கி வச்சு என்ன பண்ண போற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது தப்பு. நீங்க மூத்தனீங்க, நீங்க பெருமை அடையணும். 2 ஆஸ்கார் விருது வச்சிருக்காரு, வாங்கி வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்குறாரு. என்னோட ஸ்டூடெண்ட், உங்க அப்பாவே நாங்களாம் ஒன்னா ட்ரூஃப்ல இருந்தோம். யாரு? ரகுமானோட அப்பா. நான் ட்ரூஃப்ல இருந்தோம் நாங்க. ரொம்ப இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறது தானம்மா கித்து. எங்க ஐயா குருநாதர் இருக்கார்ல, என்னோட சீனியர், மரியாதைக்குரிய ராஜா செந்தில்பாண்டியன், அவர் பெரிய வக்கீல்மா, சிட்டியில் லீடிங் லாயர். அவர் என்கிட்ட என்னை விஷ் பண்ண, நான் எவரி பர்த்டே அவர்கிட்ட விஷ் வாங்குவேன். விஷ் பண்ணவங்க சொன்னார், ரொம்ப சந்தோஷம், என்கிட்ட இருந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கார், ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு, ஜாக்கிரதையாரு, கவனமாக பேசு, நல்லா பேசுகிற, நிறைய உள்வாங்கி பேசுகிற, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சு பேசுகிற, ஆனால் கவனமாக இரு, ஜாக்கிரதையாக பேசணும். அது என்னை அவர் திட்டலை, என்னை அவர் கவனமாயிரு, ஜாக்கிரதையாக பண்ணணும், வழி நடத்துறாரு. நல்ல வார்த்தை, நீங்கள் அது சரியான வார்த்தை, வழி நடத்துகிறேன். அவருக்கு அதில் அவருக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிபதியை சந்திச்சுட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவர் சொன்ன வார்த்தை, என் வயிறு குளிர்ந்து விட்டதுன்னாரு. சார் சொன்னார், என் வயிறு குளிர்ந்துட்டு, உங்கள் அம்மாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார். இதை விட பெரிய வார்த்தை அதுதான் விஷயம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் மனசுல, வெளில வந்தோடனே கால் பண்றேன். அடுத்து எனக்கு பாடம் நடத்தின வாத்தியார் மனோகரன், அவர் கால் பண்றேன். எங்க அப்பா பேர் சார். அப்படியா? மகிழ்ச்சிமா. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன், பகிர்ந்தேன். எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு நீதிபதி என்னை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அழைச்சி பார்க்குறாருன்னா அது காரணம் நம்மளுடைய பேச்சு தான். நம்மளோட அறம். வள்ளுவன் சொல்லியிருக்கான், அறம் இல்லாத வாழ்க்கை எப்படின்னா எலும்பு இல்லாத புழு வெயிலில் கிடந்து வதைக்கிற மாதிரி வதைச்சிட்டு போயிடுவோம். என்ன குரல் பார்த்தீங்களா? எலும்பு இல்லாத புழு என்ன செய்யும்? நெளியும் கடந்துக்கிட்டு வெயிலில் தூக்கி போட்டா, பாம்பை வெயிலில் அதால் டாலரேட் பண்ண முடியாது, சூட்டில் போட்டான், புழு மாரி ஆகிடுவாடாங்கிறான் வள்ளுவன். அறம் இல்லாத வாழ்க்கை. அறம்ங்கிறது என்னம்மா? நம்ம இருக்கிற துறையில் கண்ணியமாக இருந்தால் போதுமா? உங்களுக்கு சம்பளம் தர்ற முதலாளிக்கு நீ விசுவாசமாக இருக்கணும், அதுதான் சரி. நான் என் ப்ரொஃபஷன் வந்துட்டு ஒரு கேஸ் எடுத்தால் ப்ரொஃபஷனாக இருக்கணும். நான் வந்துட்டு ஒரு பேசி தரேன், இந்த விஷயத்த பேசி தரேன்னா அது எந்த அளவுக்கு உங்கள் சேனலையும் உன்னையும் பாதிக்காத அளவுக்கு என்னையும் பாதிக்காத அளவுக்கு நான் பேசணும். அதுதானே அறம். எந்த துறையில் இருந்தாலும் சொல்கிறேன், நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறது. அப்போ இளையராஜா அவர்கள் இவ்வளோ பெரிய
பாடல்களை இயக்கி வந்தவர் உங்களுக்குலாம் யார் போற்றுப்படி யாயா நீங்களாம் ஏறுறீங்க? எனக்கு அதுவே வருத்தமாக இருக்குது. போற்றுப்படி ஏறுறது இறங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைம்மா, ரொம்ப கஷ்டமா. அது மன உளைச்சல் ஆகிடும். உண்மையிலே நாங்கள் சொல்கிறது மீறி நீங்கள் எதுவுமே பேசவும் முடியாது. நான் சொல்கிறது மீறி நீங்கள் செக் பண்ணாலும் சங்கடமாயிடும். நானும் போய் ஜட்ஜிக்கிட்ட சொல்லி ஜட்ஜி தான் ஆர்டர் கொடுக்கணும், நான் ஆர்டர் கொடுக்க முடியாது. ஜட்ஜி வந்து அவர் கொடுக்குற உத்தரவை தான் நான் வாங்கி கொடுக்க முடியும். சும்மாவா சார் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் கோர்ட் வாசல் ஏறவே கூடாதுன்னு சொல்லுவாங்க? உண்மையாக சொல்கிறேன். உன்னுடைய ஆரோக்கியத்தின் பெருமை தெரிய வேண்டும் என்றால் 1 மணி நேரம் அரசு மருத்துவமனை சென்று வா. தனியாருக்கு போகாத, ஒரே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும், அதில் கண்டே பிடிக்கும் போது ஐசியூவே ஜம்முன்னு இருக்கும். அரசு மருத்துவமனைக்கு போ, எல்லா சாமானிய மக்கள் வர்ற இடம், அங்கே டயாலிசிஸ் நடக்குது, சுகரில் கால் எடுக்கிறது எல்லாம் இருக்கும். இன்னமும் சொல்லுவேன், ரொம்ப உச்சகட்ட ஆணவத்தில் ஒருத்தர் இருக்கிறான ஒரு வாட்டி கவர்மெண்ட் மார்ச்சரிக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க ஜிஹெச்சில். ஆணவமே அடங்கி போயிடும். சே ஒன்றுமே இல்லைடா வாழ்க்கை, என்னடா நத்திங் டூயிங். முதலாளி பேசிகிட்டு இருக்கேன், அடுத்த நாள் காலைல ஃபேஸ்புக்கை காலைல ஓப்பன் பண்ணவங்களே பயமாக இருக்குமா, யாருக்கு கண்ணீர் அஞ்சலி போட்டிருக்காங்கன்னு தட்டத்துட்டு ஆடுது. உண்மையிலே சொல்கிறேன், அது பிறந்த நாளுக்கு வைக்கக்குள்ள கொஞ்சம் சிரிச்ச முஞ்சா வைங்கப்பா. அதுக்கும் ஒரு சேடாக வச்சு கிடைச்ச கிளைமேக்ஸ் பிறந்த நாள் எடுத்து படிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுது. கண்ணீர் அஞ்சலியாக இருக்கும். என்ன வாழ்க்கை மேடம், என்னத்தை அழுட்டு போயிட போகிறோம். சாதாரணமாக வந்து நம்ம நல்லா தானே இறைவன் வச்சிருக்கான் அவங்கள. அப்போ ரஜினி போட்டு உடைச்சாரு மேடையில் வச்சவரை, என்ன சாமி இப்போ ஏதோ பணம் வருது பூஜை இதெல்லாம் பண்றீங்களா, பணம் வருதா போட்டு மேடையில போட்டு செஞ்சு விட்டு போயிட்டாருங்க. அது சமீப காலமா ரஜினிகாந்த் மேடை ஏறினா செஞ்சிடறாரு எல்லாரையும். ஏன்னா அவருக்கு அடுப்பு, ஏன்னா அரசியலுக்கு வர போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. சூப்பரா பேசுறாரு. நல்லா பெஸ்ட் ஆரேட்டருங்க ரஜினிகாந்த். அவர் பேச்சு எவ்வளவு நேரம்னு கேட்கலாம் சார். அவர்கிட்ட நிஜமா ஒரு ஆரா இருக்கு சார். நான் இருக்கும். அவர் அந்த மேடையில் என்ன சாமி வருதா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அதுமாதிரி இளையராஜா மேலே ஒரு வருத்தமான நான் இதோட பதிவோட நான் முடிச்சிடுறேன். அவர் மேடையில் பாடிட்டு இருந்தார். அப்போ ஒரு பவுன்சர் ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டான், தண்ணி குடிக்க கிராஸ் பண்ணி. ஏன் இங்கே வா அப்படின்னா மனோ இருந்தார் அந்த மேடையில். என் மனோ மேலே செம்ம வருத்தம். உண்மையிலே சொல்கிறேன், என்ன நீங்களாம் பெரிய மனுஷன், ஒரு சராசரி சாமானியனை மதிக்க தெரியாது, நீ என்ன பெரிய மனுஷன். அது நீ எவ்வளோ பெரிய ஆளாக ஒன்றும் இருந்துக்கோ, பணக்காரனாக கூட இருந்துக்கோ, திறமைசாலியாக வந்து போவோம். திறமையெல்லாம் அடுத்தவனை மதிக்காததுக்கு சமாது இல்லை. அவனை கூப்பிட்டு என்ன எது கிராஸ் பண்ண, எல்லாம் அவங்க என் பாட்டெலாம் கேட்டுருக்காங்க, என் பாட்டில் தானே எல்லோரும் வாழ்கிறீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லையா, நான் என் பேச்சால் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவங்க உழைப்பால் வாழ்ந்துட்டு இருக்காங்க, உங்கள் பாட்டாலாம் யாரும் இங்கே வாழலை. இல்லை தண்ணி தேய்ச்சிது போனேன் அப்படின்னு சொல்லி. தண்ணி தேய்ச்சதுன்னா போயிடுவியா குறுக்கன்னு கேட்குறாரு. அப்போ மனம் காலில் விழுறாரு. அந்த அந்த பவுன்சர் காலில் விழுறான். இல்லைன்னா அன்றைக்கி உனக்கு சம்பளம் கிடச்சிருக்காது, பெரிய ட்ராப் அவுட் ஆகிருக்குது. டூ மோர் எக்ஸ்டெண்ட், நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் ப்ரொடியூசருக்கு நான் சொல்லிடணும், ஸ்டேஜ் ராஜன் கிராஸ் பண்ணக்கூடாது, ட்ரோட கணக்கில் விட்றாதீங்கப்பா, கோவப்பட்டு போகிறாரு, அவர் பிடிச்சி உடச்சு விட போகிறாரு. ட்ரோடு வண்டு மாதிரி ஒயிறு போது தலைக்கிறார். அந்த மீட்டிங் பேசிகிட்டு இருக்கேன், தூக்கி அடிச்சு போட்டுருச்சு. ஏய் புஸ்ஸுக்கு நம்ம காற்று கிட்ட வந்து புஸ் இறக்கி ஏற்றுறாங்க. அவரே ட்ரோன் ஆப்ரேட்டர் நான் பார்த்துக்கிறேன், நான் பயப்படுறத புரிஞ்சுக்கிட்டான். ட்ரம்னு இறக்கி ஏற்று உங்களை அழகாக தான் சார் எடுத்தேன் அப்படின்னு. ஏதோ கண்ணுக்குள்ள கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ட்ரோனை தானே விட்றாதீங்க. ஏன் அப்படி பண்ணுற, என் மேலே ஏன் பறக்கிற, என் பாட்டால எல்லாம் வாழ்ந்துருக்காங்க ட்ரோன் அப்படின்னு பேசினாலும் பேசப்படுறாரு. என்ன அந்த அடுத்த ஸ்டேஜ் அதுதான், நானும் பேச வேண்டியதா, ஏன் ட்ரோன் இங்கே வந்த அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது நீங்கள் சிரிச்சு நான் கடந்துட்டேன். நம்மள்கிட்ட இருக்கிற எளிய மனிதர்கள் மதிக்க தெரியலன்னா அப்புறம் என்ன மேடம் மனுஷன். முதல்ல மனிதனாக இங்கே இருக்கணும். நம்ம பணம் போகலாம் என்னம்மா, செத்துட்டா ஒன்றுமே இல்லைம்மா. பட்டினத்தாரோட வைர வரிகளோடு முடிக்கிறேன். விண்டி அழுத மனையால் வீதியோடு நின்றார், சுற்று வந்த சுற்றமோ சுடலையோடு போகுது. மாடெங்கே காடெங்கே பணம் எங்கே செல்வம் எங்கே பேர் எங்கே புகழ் எங்கே, பெற்றோர்கிட்ட பேர் எங்கே, இப்போது உன் பேரே பிணம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டினத்தாரோட எழுதுறது. அது கண்ணதாசனா அதை தழுவியெல்லாம் எழுதியிருக்கிறார். அதுதான் இறுதி முடிவு யாருக்கா இருந்தாலும். உலக நிதர்சனம். நன்றி. நன்றி சார்.